எப்படா 30 முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஒரு நாளுக்காக. ஆக்சுவலி எங்க குலதெய்வம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 48 நாள் கோவிலை சேர்ந்த எல்லாரும் பொங்கல் வைப்பாங்க. பட் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 3 நாள்ல தம்பி பிறந்துட்டனால எங்களால பண்ண முடியல. இப்போ 30 முடிஞ்சிட்டனால கோவில்ல போய் பொங்கல் வைக்கலாம், பிளஸ் ஏதாவது ஒரு பிரசாதமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15 கிலோ அரிசியில புளி சாதம் தான் பிளான் பண்ணிருந்தோம். எப்பவுமே புளி சாதம்னா எப்படி பண்ணுவோம், சாதத்தை வடிச்சிருவோம், அதுக்கப்புறம் தான் கிளறுவோம் இல்லையா. பட் எங்க அம்மா வந்துட்டு 1 part ரைஸ் மாதிரி எங்கேயோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா புளி தண்ணி ஊத்துனா நார்மலா எதுவுமே வேகாதுன்னு சொல்லுவாங்க, அரிசி வெந்துருமா வேகாதான்னு. பட் சூப்பரா வெந்துருச்சு, வேலையும் ஈஸியா முடிஞ்சிருச்சு. அதோடவே சக்கரை பொங்கல் சுண்டலும் பண்ணியிருந்தோம். டெய்லியும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. எங்க நல்ல நேரமோ என்னமோ அன்னைக்கு சுத்தமா மழை இல்லை. ஸோ நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் பிரசாதமும் கொடுத்தாச்சு. அப்புறம் நான் இன்னைக்கு வியர் பண்ணியிருந்த இந்த குர்த்தி பாத்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்தி தான். கலர், குவாலிட்டி, ஃபிட்டிங்னு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இதை வந்துட்டு ட்ரெண்ட்ஸ் எஸ்பி அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க கிட்ட ஃபீடிங், நான் ஃபீடிங் எல்லா ட்ரெஸ்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.